ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப பசி. நைட்டு இப்போ 8 ஆகுது. எங்கே வந்திருக்கோம்னா கடலூரில் இருக்க காவியா கிச்சன்ஸுக்கு வந்திருக்கோம். இங்கே கிச்சன்ஸ் மட்டும் இல்லாமல் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டும் பண்ணிட்டு ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் காலேஜே வச்சுருக்காங்க. ஸோ இங்கே டைனிங் எப்படி இருக்குன்றதை பார்ப்போம். சரி, ஃப்ரைட் ரைஸ் ஆர்டர் பண்ணியிருக்கோம். வரட்டும், அதோட டேஸ்ட்டு நான் ரிவ்யூ என்னன்றதை பார்த்து சொல்லியிருக்கேன். நம்ம ஆர்டர் பண்ண ஃப்ரைட் ரைஸ் வந்துடுச்சு. இதை அப்படியே டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். எவ்வளோ இருக்குது பாருங்களேன். வாங்கினதுக்கு குவான்டிட்டி வேறு லெவலில் இருக்குது. 8 மணிக்கு கொலை பசியாக இருந்தாலுமே சரி, ஒரு ஃப்ரைட் ரைஸ் உங்கள் வயிறு ஃபுல்லாகிடும் போல இருக்குது. டேஸ்ட் எப்படி இருக்குன்றதை டேஸ்ட் பண்ணி பார்த்துருவோமா? அந்த சிக்கன் பீஸோடு எடுத்து சூப்பராக இருக்குது. அதாவது போட வேண்டிய மசாலா கரெக்டாக போட்டிருக்காங்க. எதுவுமே அதிகமாக இல்லை. அஜினமோட்டோ அதுவுமே எனக்கு அதிகமான அந்த ஃப்ளேவர் தெரியல. கரெக்டான காரம், கரெக்டான உப்புல இருக்குது. கொஞ்சம் அந்த ஸ்மோக்கி ஃப்ளேவர் இருக்குது. அதனால் சூப்பராக இருக்குது ஃப்ரைட் ரைஸு. என்னால் நான் இனிமேல் கண்ட்ரோல்லாம் பண்ண மாட்டேன். நான் மட்டும் உட்காந்து சாப்பிட போகிறேன். நீங்கள் உட்காந்து வேடிக்கை பாருங்க. இன்றைக்கி எனக்கு என்னமோ ஃப்ரைட் ரைஸ் சாப்பிடணும்னு இருந்துச்சு. அதனால் ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்டுட்ருக்கேன். இவங்கள்ட்ட இது மட்டும் இல்லை, இலக்கட்டி பரோட்டா, அப்புறம் அதாவது இவங்க கேட்டரிங் காலேஜ் வச்சுருக்கிறதுனால இவங்கள்ட்ட அவைலபிள் இல்லாத டிஷ்ஷு கிடையாது. அதேமாரி பல்க் ஆர்டரும் பண்ணி கொடுக்குறாங்களாம். சூப்பராக இருக்குங்க. சாப்பிட சாப்பிட அந்த சிக்கன் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி சூப்பராக அழகாக போட்டிருக்காங்க. அந்த ரைஸோடு மிக்ஸ் ஆகி வேறு லெவலில் இருக்குது. அந்த உமாமி ஃப்ளேவர் வேறு லெவலில் கிடைக்குதுங்க. சூப்பராக இருக்குங்க. ரைஸு பக்கமாக வெந்திருக்கு. எல்லாமே சரி, கரெக்டான ரேஞ்சில் குக் ஆகிருக்கு. கேரட்டு, கேப்சிகம்லாம் போட்டு ஆத்தென்டிக் சைனீஸ் ஃப்ரைட் ரைஸ். ஸோ சூப்பராக இருக்குங்க. நீங்கள் இந்த சைடு வந்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தரமான ஒரு ஃப்ரைட் ரைஸ் உங்களுக்காக காத்திருக்கு. ஃப்ரைட் ரைஸ் மட்டும் இல்லைங்க, மற்ற எல்லாமே தரமாக தான் இருக்கும். மதிய டைமில் வந்ததுன்னா பிரியாணி, பக்கெட் பிரியாணிலாம் சூப்பராக இருக்கும். நாங்கள் நைட் டைமில் சரி ஊர் சுற்றலாமே வெளியில் வந்து அப்படியே பசிச்சுதுன்னு வந்து சாப்பிட்டோம். ஸோ இன்றைக்கி ஃப்ரைட் ரைஸ் போதுன்றதுனால ஃப்ரைட் ரைஸ் மட்டும் சாப்பிட்டுருக்கேங்க. பாருங்க, ஒரு 5 நிமிஷம் தான் ஆயிருக்கும். பரபரன்னு பாதி பிளேட்டை காலி பண்ணிட்டேன். அவ்வளோ பசியில் இருந்தேன். டேஸ்ட்டும் சூப்பராக இருந்ததுனால சூப்பராக சாப்பிட்டாச்சு. நீங்களும் கடலூர் வரும்போது மஞ்சக்குப்பத்தில் இருக்க நம்ம காவியா பிரியாணிக்கு வாங்க. இங்கே இருக்கிற டிஷ்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் டைம் நீங்கள் கடலூர் வரீங்க, இல்லை கடலூரில் தான் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக இங்கே வருவீங்க, சாப்பிடுவீங்க. டேஸ்ட் அப்படி இருக்குங்க, சூப்பராக இருக்குங்க. இவ்வளோ நேரம் நான் வாயால் சாப்பிட்டேன். அதை பார்த்து நீங்கள் கண்ணால் சாப்பிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதேமாரி நிறைய வீடியோ நீங்கள் அடிக்கடி பார்க்குறதுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நீங்களும் ஃப்ரைட் ரைஸ் ஃபேனாக இருந்தால் இந்த லிங்கை ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மட்டும் இல்லை, தெரிஞ்சவங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள்.